10ஆம் வகுப்பு அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஸ்டேஜ். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படிங்கிறது வெறும் சான்றிதழுக்கானது மட்டும் இல்லை. உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விடாமுயற்சி மற்றும் உங்களுடைய பொறுமை, அன்றாடம் நீங்கள் எடுக்கும் உங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளுக்கான வெற்றி தான் இது. கல்வி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அதை விடாமல் கையில் எடுத்து வச்சிருக்கவங்களுக்கு வெற்றி நிச்சயம். உதாரணத்துக்கு, உங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளும் ஒரு பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஏற்படுத்தும். உதாரணமாக, பயப்படாமல் உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆன நீங்கள் டெய்லியும் படித்த லெசன்ஸ் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அதே மாதிரி நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற சோம்பலை தாண்டி ஒவ்வொரு இரவும் புத்தகத்துடன் உற்சாகத்துடன் கழித்த நேரங்கள் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. அதே மாதிரி என்னால் எழுத முடியுமா, நான் நல்லா எழுதிடுவேனா அப்படின்னு ஐயத்துடனும் சந்தேகத்துடனும் தேர்வை தொடங்கிய நீங்கள், நான் நல்லா எழுதுவேன், நான் நல்லா எழுதியிருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் தான் உங்களுடைய தேர்வு முடிஞ்சிருக்கு. இதுதான் வாழ்க்கை. உங்கள் மேலும் உங்கள் உழைப்பின் மேலும் நீங்கள் கொள்ளும் சின்ன சின்ன சந்தேகங்களும் ஐயங்களையும் வெல்லும் உங்களது சின்ன சின்ன முயற்சிகள் தான் பெரிய வெற்றிக்கான படி. நீங்கள் சுப்பிரமணியம் சார் சொன்ன மாதிரி உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய பயணத்தை நீங்கள் கடந்து போயிட்டுருக்கப்போ உங்களுக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் வரும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் ஆகும், தேவையில்லாத நிறைய தாட்ஸ் உள்ளே வந்து போகும். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் நினச்சிக்க வேண்டியது, நீங்கள் இந்த அளவுக்கு இன்னைக்கு இவ்வளோ சுதந்திரத்தோடும் இவ்வளோ அறிவோடும் இன்னைக்கு எல்லாமே என்னோட ஓன் டெசிஷனை என்னால் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறதுக்கு உங்களுக்கு பின்னாடி அவ்வளோ கஷ்டங்கள் உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு கஷ்டப்பட்டு உங்களை இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி டைவர்ஷன்ஸ் அண்ட் டிஸ்டர்பன்சஸ் வரும்போது நீங்கள் நினச்சி பார்க்க வேண்டியது உங்களது பெற்றோர்கள் ஆகிய அவர்களின் கஷ்டத்தையும் உங்களை இங்கே கொண்டு வர்றதுக்கான கடின உழைப்புகளும் தான். நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இப்போ சோஷியல் மீடியா நிறையா யூஸ் பண்ணுவீங்க. சோஷியல் மீடியாவில் இப்போ நிறைய போயிட்டுருக்கு. படித்தா மட்டும்தான் முன்னேற முடியுமா, படிக்காமலும் முன்னேறலாம் அப்படிங்கிற நிறைய தவறான வழிகாட்டுதல்கள் நிறைய போயிட்டுருக்கு. அதை நம்பாதீங்க. அது மிக தவறான வழிகாட்டுதல். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி படிக்காமல் முன்னேறினவங்களை நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்பானி நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே 0.1% தான். எல்லாருனாலையும் அந்த 0.1%க்குள்ளே போக முடியாது. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இந்தியாவின் மிக பணக்காரரான அம்பானி அவர்களுடைய லைஃப்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க என்ன என்ஜாய் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எல்லாருமே இந்தியாவோட முதல் பணக்காரர், பெரிய மாபெரும் பணக்காரர் அம்பானி நம்ம எல்லாருமே சொல்கிறோம். ஆனால் அவங்க லைஃப் ஜேர்னி எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கடினமான பாதை தான். ஸோ சக்ஸஸ் வித்தவுட் எஜுகேஷன் இஸ் ரேர், வெரி ரேர். பட் வித் எஜுகேஷன் இட்ஸ் அ ஸ்ட்ராங்கஸ்ட் சாய்ஸ். நீங்கள் படிக்காமல் வெற்றி பெறணும் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட்டை நீங்கள் தேர்வு செய்யும் போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரியான அவசியம் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் படித்து நீங்கள் முன்னேறும் போது போராட வேண்டிய அவசியம் ரொம்ப குறைவாகவே இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த நிலைமைக்கு இன்றைக்கி நல்லா படித்து வர்றதுக்கு பின்னாடி உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்காக போராடி இன்றைக்கி உங்களை நிலைமத்தில் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுடைய போராட்டத்தில் பாதி, ஆல்மோஸ்ட் 80% உங்கள் பெற்றோர்களே போராடிட்டாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல உங்களுடைய பயணத்தை உறுதி செய்யணும். நான் 10th முடிச்சாச்சு, என்னோட லட்சியத்தை நான் அடைஞ்சிட்டேன் இல்லை, இனிதான் உங்களுடைய லைஃபுக்கான பாத்தை நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. இந்த கல்வி பயணத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் ஒவ்வொரு சிக்கல்களும் உங்களுக்கு வாய்ப்புகளே, உங்களை நீங்கள் செதுக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இது. நெக்ஸ்ட்டு, சார் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் டைம், மொபைல் ஃபோன்ஸை நல்லதுக்காக தான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே உங்கள் பெற்றோர்களை கன்வின்ஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கான சார் சொன்ன மாதிரி அதுக்காக புத்தகங்கள் நிறையா இருக்குது, ஆசிரியர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு கொஞ்சம் வருடங்கள், ஒரு 3-4 வருடங்கள் உங்களுடைய செல்ஃபோன்களை தள்ளி வச்சுட்டு உங்களுடைய உழைப்புகளை மட்டும் போடுங்க, நல்லா முன்னேறி வாங்க.
உங்களுக்கு வெற்றி நிச்சயம். உங்களுக்கு வாய்ப்புகள் ஏராளம். இந்த சொசைட்டில நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. நீங்க இன்னைக்கு உங்க அப்பா அம்மா கிட்ட பேசும்போது நீங்க பேசுற விஷயத்துக்கு அவங்க கன்வின்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா நீங்க படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரே ரீசன்னால மட்டும்தான். என் பொண்ணு படிச்சிருக்கா, அவ சொன்னா கரெக்டா இருக்கும். என் பையன் படிச்சிருக்கான், அவன் செஞ்சா கரெக்டா இருக்கும். இந்த நம்பிக்கையை படிப்புனால மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த மாதிரி பெரியவங்க முன்னாடி பேசுறதுக்கான கான்ஃபிடென்ஸ் அண்ட் பேசுறதுக்கான இது, இப்போ ஒரு தம்பி பேசினாரு 10th பாஸ் பண்ணிட்டு நான் வந்து 434 மதிப்பெண்கள் எடுத்திருக்கேன், என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நன்றின்னு சொல்லி ஒரு மாணவர் இப்போ பேசினாரு. அவருக்கு அந்த தைரியத்தை எல்லாத்துக்கும் தயக்கம் இருக்கும், பேசணும் முன்னாடி வாங்கன்னு சொல்லும்போது தயக்கம் இருக்கும். ஆனால் அந்த தயக்கத்தையும் தாண்டி நீங்கள் மேடைக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறது உங்கள் படிப்பு மட்டும்தான். கல்வியை என்றைக்குமே விட்டுறாதீங்க. உங்களுக்கு முன்னாடி ரோல் மாடலாக உங்களுக்கு எக்ஸாம்பிளாக போனவங்க எடுத்துகிட்டு போனது 3 விஷயம்தான். அவங்க எல்லாருமே மனசுல உறுதியா வச்சிருந்தது லட்சியம், கனவுகள். இதுதான் என் லட்சியம், இதை நோக்கி தான் நான் பயணிக்க போறேங்கிற ஒரு தெளிவு அவங்க கிட்ட இருந்தது. அந்த தெளிவு, அந்த பாதையில பயணிக்கிறதுக்கு அவங்க எல்லாரும் எடுத்துட்டு போனது 3 விஷயம்தான். கடின உழைப்பு, விடாமுயற்சி, நிலைத்தன்மை. ஸோ நீங்க உங்களுடைய விடாமுயற்சியை என்னைக்குமே கைவிட்டுறாதீங்க. கல்விங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். சக்ஸஸ் வித்தவுட் எஜுகேஷன் இஸ் அ ஃபைட், பட் வித் எஜுகேஷன் இட்ஸ் அ ஃப்ளைட். ஸோ தேங்க்யூ. இந்த நல்வாழ்ப்பை அமைத்து கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. புத்தகங்கள் முடிந்தாலும் பயணங்கள் முடிவதில்லை. வார்த்தைகள் முடிந்தாலும் எண்ணங்கள் தொடரட்டும். நன்றி.